திரு தராசு ஷாம் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். விஜயனுடைய இந்த உரையில் குறிப்பாக கொள்கையற்ற கூட்டம் என்ற அந்த விமர்சனத்திற்கு பதிலளித்திருக்கிறார். தங்களுக்கு கொள்கை என்னவென்று விளக்கிய பிறகும் இப்படியான விமர்சனம் ஏன் முன்வைக்கப்படுகிறது என்ற அந்த முக்கியமான பதிலையும் கூறியிருக்கிறார். அதே போன்று தற்கொலைகள் என்ற அந்த விமர்சனத்திற்கும் பதிலளித்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? விஜய் பொறுத்தவரையில் அவரது மேடை பேச்சு, அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் ரொம்ப நன்றாக இருந்தது. மேடை பேச்சிலே திரைப்பட பாணி இருப்பதால் கேட்பதற்கு மிகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்தது, பார்ப்பதற்கும் நன்றாகவே இருந்திருக்கிறது. அதே நேரத்தில் பேசிய நேரம் என்பது குறைவு. பேசிய செய்திகளை கூட்டத்திற்கு வந்தவர்கள், அரங்கத்திற்கு வந்தவர்கள் எடுத்து சென்று அவரவர்கள் ஊர்களிலே கொடுக்க வேண்டும். ஒரு கூட்டத்தின் நோக்கம் என்பது அதுதான். தலைவர்கள் பேசுவார்கள், தலைவர்களின் செய்திகளை நாம் எடுத்து சென்று நமது பகுதியில் இருக்கிற வாக்காளர்களுக்கு சேர்க்க வேண்டும். அப்படி எடுத்து சொல்கிற செய்தி என்பது எதுவுமே இல்லை. உதாரணமாக தற்குறி என்பது அந்த காலகட்டத்திலே கை நாட்டுதான். அதாவது தன் குறியை போடுபவர்கள், கையெழுத்து போட தெரியாமல் குறி வைப்பவர்கள், விரல் ரேகை வைப்பவர்கள். அது இப்போது இல்லவே இல்லை. தற்குறி என்கிற அந்த வார்த்தை பிரயோகத்திற்கு கை நாட்டு அர்த்தம் இப்போது இல்லை. இப்போது அரசியல் பகடி, அதாவது அறிவில்லாதவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம், போதிய அரசியல் ஞானம் இல்லாதவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதை அவ்வளவு பெரிய விஷயமாக அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் டாக்டர் எழிலன் கூறிய கருத்து சரியான கருத்து தான். தற்குறிகள் என்று ஒரு பெரிய ஜன சமூகத்தை, ஒரு இளைஞர் பட்டாளத்தை நாம் ஒதுக்கி வைத்தால் அவர்கள் நமது கருத்துக்களை எப்படி தெரிந்து கொள்வார்கள் என்கிற அர்த்தத்தில் தான் அவர் அவ்வாறு பேசினார். அப்படியான ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் இருந்துதானே திமுகவோ பிற கட்சிகளோ ஆட்சிக்கு வந்திருக்கின்றன. அவர்களை எப்படி ஒதுக்க முடியும், தற்கொலைகள் என்று சொல்ல வேண்டாம் என்று அவர் அந்த கருத்திலே தான் சொன்னார். அது தவறான கருத்து என்றெல்லாம் சொல்ல முடியாது. அது திமுக தலைமைக்கு எதிரான போர்க்குரல். அது அஞ்சலி அவர்களது கொள்கை தலைவர் அஞ்சலி அம்மாள் அவர்களது சொந்தக்காரர். அதில் எனக்கு முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. அவரது தந்தையார் நாகநாதன் அனைவருக்குமே தெரிந்தவர். இன்னும் சொல்ல போனால் திராவிட இயக்கத்தின் மிக மூத்த பணியாளர்களில் அவர் ஒருவர். கலைஞரோடு 40 வருடமோ என்னமோ அவருக்கு நெருங்கிய பழக்கம். பலமுறை பத்திரிகையாளர்களாக நாங்கள் அவரை சந்தித்திருக்கிறோம். எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், விஜய் அவர்களுக்கு எழுதி கொடுப்பவர்களுக்கு சில வரலாறுகள் தெரிவது இல்லை. திரைப்பட பாணியிலே பேச வேண்டும் என்கிற அந்த ஒற்றை நோக்கத்தோடு அவர் பேசுகிறார். ஒரு வகையில் அது பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது. அரங்கத்திற்கு வந்தவர்களுக்கு அது பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும். ஆனால் அரங்கத்திற்கு வெளியே எத்தனையோ லட்சம் பேர் டிவிகள் வழியாக பார்ப்பார்கள், தொலைக்காட்சி வழியாக. அவர்களுக்கு அது உற்சாகமா இருக்காது. போக போக அதை திருத்திக் கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனால் அவர் குறிப்பாக சொல்வது என்னவென்றால், இந்த அரங்க கூட்டம் என்பது இப்போதைக்கு ஒரு தற்காலிக ஏற்பாடு. இனிமேல் நமக்கு உரிய அனுமதிகள் கிடைக்கும் போது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் பொதுவெளியிலே நடைபெறும் என்று குறிப்பாக சொல்கிறார். வரவேற்க வேண்டிய விஷயம்தான். வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள், அனைவருக்கும் நிரந்தரமான வீடு, இதெல்லாம் தேர்தல் காலத்து வாக்குறுதிகள். இந்த நிரந்தர வீடு பல திட்டங்கள் இருக்கின்றன. மத்திய அரசாங்க திட்டங்கள் இருக்கின்றன, மாநில அரசாங்க திட்டங்கள் இருக்கின்றன. எல்லாருமே பசுமை இல்லை, எத்தனையோ திட்டங்கள் இருக்கின்றன. எந்த வகையில விஜய் மாறுபடுகிறார் என்று நமக்கு தெரியவில்லை. வீடுதோறும் பட்டதாரி, இதெல்லாம் தமிழ்நாடு கல்வியிலே மிகவும் முன்னேறிய ஒரு மாநிலம். இன்னும் சொல்லப்போனால் புதிய கல்விக் கொள்கை வீடுதோறும் பட்டதாரி என்பதற்கு நேர் எதிராக இருக்கிறது. 5வது வகுப்பு, 8வது வகுப்பு, 10வது வகுப்பு 3 பொதுத் தேர்வுகள் எழுத வேண்டும். 5வது வகுப்பு பொதுத் தேர்வு எங்கள் காலத்துல இருந்தது. 8வது வகுப்பு பொதுத் தேர்தல் ESLC என்று எங்கள் காலத்துல இருந்தது. அதெல்லாம் மக்களுக்கு இடைநிற்றலைத்தான் அதிகரிக்கிறது என்று சொல்லித்தான் அதையெல்லாம் எடுத்து எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டன. ஒரே ஒரு பொதுத் தேர்வு இருப்பதுதான் நல்லது. மத்திய அரசாங்கத்தின் புதிய கல்விக் கொள்கை தான் இவ்வாறு வலியுறுத்துகிறது. அதையெல்லாம் விஜய் அதை எதிர்க்க வேண்டும். அப்படி எதிர்த்தால் தான் சரியாக வரும். சொல்லப்போனால் மாநில அரசாங்கம் திமுகவுக்கு எதிரான கட்சி தாவேகா. அதை தாண்டி வேறு கருத்துருவாக்கம் இந்த அரங்க கூட்டத்திலே எதுவுமே இல்லை. மத்திய அரசாங்கத்தின் பல்வேறு தவறான கொள்கைகள், இப்ப SIR பிரச்சனை, மெட்ரோ ரயில் திட்டம், மதுரை கோவை, இதை பற்றியெல்லாம் அவர் எதுவுமே பேசவே இல்லை. ஒட்டுமொத்தத்திலே திமுகவுக்கு எதிரான ஒரு கட்சி தாவேகா. திமுகவுக்கு ஓட்டு போட விரும்பாதவர்கள் தாவேகாவுக்கு ஓட்டு போடுங்கள். இதுதான் அவர் விடுத்துள்ள மறைமுகமான சங்கேதம். இணைப்பில் விரிவாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசு. இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தாவேகா தலைவருடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது. அதில் பல விமர்சனங்களுக்கு பதிலளித்து பேசியிருக்கிறார். இது குறித்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக முன்னாள் ஆளுநர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம்.
விஜய் பேசும்போது பல விமர்சனங்களுக்கு பதிலளித்திருக்கிறார். குறிப்பாக கொள்கை இல்லாத கூட்டம் என்ற விமர்சனத்திற்கான பதிலை அளித்திருக்கிறார். அதற்காக அவர் சுட்டிக்காட்டிய பல்வேறு திட்டங்கள், அது சிஏக்கு எதிரான அவர்களுடைய நிலைப்பாடை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அதே போன்று கல்வியை பொதுப்பட்டியலிலிருந்து மானிய பட்டியலில் கொண்டு வர வேண்டும் என்ற நிலைப்பாடு குறித்தும் பேசியிருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, இதுல நான் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் யார் அந்த தப்பை செய்தார் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல நீங்க கேள்வி கேட்கறதுல இதுல 99% அவர் திமுகவை தான் எதிர்த்து பேசி இருக்கிறார். அதுலயே கல்வியை மாநில பட்டியலை கொண்டு வரணும்னு சொன்னா கூட அதுல இன்னைக்கு மாநில பட்டியல இல்லாம இருந்தா கூட அதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்னைக்கு அவங்க கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் தான். அதனால நான் இன்னைக்கு விஜயோட பேச்சை முழுமையாக நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்ப்பு பேச்சாகவும் அந்த ஆட்சி மாற்றப்பட வேண்டும் என்பதின் உறுதி பேச்சாகவும் தான் நான் பார்க்கிறேன். அதனால நான் அதை வரவேற்கிறேன். ஏன்னா இன்றைய காலகட்டத்துல திராவிட முன்னேற்ற கழகம் அப்புறப்படுத்தப்பட வேண்டியது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி அவர் குறிப்பிட்ட அந்த மணல் கொள்ளை இவை எல்லாமே இன்று மறைமுகமாக மக்களை மிக அதிகமாக பாதித்து கொண்டிருக்கிறது. இன்னொன்றே அவர் சொன்னார், அதையும் நான் பாராட்டுறேன். என்னன்னா, நம்ம அரசியலுக்கு வருவதே மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தானே அப்படின்றது. அந்த எண்ணம் மேலோங்கினாலே எந்த கட்சி தலைவருமே அதுல முன்னுக்கு வர முடியும்ன்றது எனது கருத்து. ஏன்னா எல்லாரோட எண்ணமும் மக்கள் நலம் சார்ந்த கருத்துக்களா தான் இருக்க முடியும். இல்ல, இவ்வளவு நாள் அவரோட பேச்சை விட இந்த பேச்சு கொஞ்சம் மக்கள் சார்ந்ததா, கொஞ்சம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் சார்ந்ததா இருக்குது. அதனால நான் அதை வரவேற்கிறேன். ஆனா அதை எப்படி செய்ய போறோன்றதா நாம எல்லாரும் இப்ப சிண்டிகேட் போட்டு கொள்ளை அடிக்கிறவங்கள தனியா நின்று ஜெயிக்க முடியுமா? அதுதான் நம்மளோட இன்றைய கேள்வியா இருக்குது. ஏன்னா அது மட்டும் தம்பி விஜய் கொஞ்சம் ஆழமா அரசியல் ரீதியா சிந்திக்க வேண்டும் என்பதான் எனது கருத்து. ஏன்னா அவர் சில விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நாளா திராவிட ஆட்சி ஆறாவது முறை 7வது முறை நாங்க வருவேன்னு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லும் பொழுது அன்சால்வ்டு ப்ராப்ளம் நிறைய இருக்கு. அதுல மணல் கொள்ளையா இருக்கட்டும், நெசவாளர் பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாமே இருக்கு. ஆனா இப்ப எல்லாருக்கும் வீடு கட்டும் கொடுக்கணும்னு தான் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தையே கொண்டு வந்தார். எண்ணம் சரியா இருக்குது. ஆனா அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம அரசியல் வியூகம் எப்படி வகுக்க போறோம் என்பதுதான் நமது பிரதான எண்ணமா இருக்க வேண்டும்ன்றது அரசியல் ரீதியாக எனது பார்வை. திருமதி தமிழிசை, அவர் நீங்கள் குறிப்பிட்டது போன்று திராவிட முன்னேற்றம் கழகம் குறித்த பல்வேறு விமர்சனங்களை தான் அவர் ஆழமாக இந்த பேச்சில் முன்வைத்திருக்கிறார். இருந்தாலும் கொள்கை எதிரி யார் என்பதையும் குறிப்பிட்டு விட்டோம் என்ற அந்த விஷயத்தையும் அவர் குறிப்பிடுகிறார். அப்போ நீங்க சொல்ற அந்த வியூகத்தின் அடிப்படையிலான கூட்டணியை சார்ந்து அவர் நகர்வதற்கான வாய்ப்பில்லை அப்படின்னு தானே புரிந்து. இப்போ கொள்கை எதிரிகள் எல்லாம் ஒன்றா வரலவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதற்கு தமிழகமே ஒரு முன்னுதாரணத்தை கொண்டு இருக்கிறது. 1967 கூட்டணி என்பது கொள்கை சார்ந்தது அல்ல, யாரை தோற்கடிக்க போகிறோம் என்பதை சார்ந்ததுதான். ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸும் திமுகவும் ஒரே கொள்கையில இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு எமர்ஜென்சி கொண்டு வந்த காங்கிரஸ் கூட தான் அதில் பாதிக்கப்பட்ட திமுக இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால தேர்தல் வரும்பொழுது கொள்கை என்பதை விட யாரை தோற்கடிக்க வேண்டும், கொள்கை என்பதை விட கொள்ளையடிப்பவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று முடிவு கட்டும் பொழுது அது வியூகம் எப்படி இருக்கும் என்பதான். ஆனா அவரோட நோக்கத்தை நான் நிச்சயமாக பாராட்டுறேன். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதில் அவர் மிக தீவிரமாக பேசுகிறார் என்பதும், அரசியல் மக்களுக்காகத்தான் செய்ய வந்திருக்கிறேன் என்று சொல்வதும் உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. ஆனால் அதை எப்படி செய்ய போகிறோம் என்பதில் இன்னும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. இன்னொன்று, ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் என்று கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. அது திராவிட முன்னேற்ற கழகத்தை எத்தனை பேர் கேள்வி கேட்க புதியதாக தோன்றி வந்தால் அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா 1967 இருந்து தங்களை யாருமே வெற்றி கொள்ள முடியாது என்ற ஒரு மிதப்பில் அவர்கள் இன்று இருக்கிறார்கள். ஆணவம் வருவரை அவர்கள் பேச்சில் தென்படுகிறது. அதற்கு ஒருவர் பலமாக குரல் கொடுக்கிறார் என்ற வகையில் எனக்கு மகிழ்ச்சியே. நன்றி. விஜயனுடைய பேச்சு குறித்த பார்வையை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தாவேகா தொண்டர்களை தற்குறிகள் என்று குறிப்பிடுவதற்கான பல பதில்களை விஜய் கூறியிருக்கிறார். அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது திமுக நடத்தின அறிவு திருவிழா, அதாவது விஜயோடைய பார்வையில அவதூறு திருவிழா. அந்த திருவிழால திமுக எம்எல்ஏ எழிலன் நாகநாதன் அவர் தான் அஞ்சலம்மையோட சொந்தக்காரர். அவர் தான் இதை பேசினார். ஆக்சுவலா தாவேகாவினரை தற்கொலைன்னு சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டாம், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி ஒரு பேச்சு பேசினார். அது திமுகவினராலேயே ரசிக்கப்படவில்லை என்பது உண்மை. அந்த பேச்சு தான் இன்னைக்கு விஜய் கோட் பண்ணியிருக்கிறத நம்ம பாக்குறோம். அதுவும் ஒரு பக்கம் இருந்தா கூட
திமுகவுடைய குறின்றது கடந்த காலத்தோட டெம்ப்ளேட் மாதிரி தான் இருக்கு. அந்த திமுக வச்சு அதை நோக்கி வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து கடந்த காலங்களில் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி தான் பண்ணிருக்காரு. ஆனால் அவர் சொல்ற விஷயங்கள், இந்த மணல் கொள்ளை போன்ற விஷயங்கள் அவர் சொல்றாரு இல்லையா, அதுல வந்து ஒரு விஷயம் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதாவது வந்து மணல் கொள்ளை திமுக காலத்துல மட்டும்தான் நடக்குதா, அதிமுக காலத்துல நடக்கலையா? இல்ல திமுக மேல மட்டும்தான் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கா, அதிமுக மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லையா? அப்போ அவரு திராவிட கட்சிகளை எப்படி பாக்குறாரு? திமுகவுக்கு ஒரு கண்ணு, அதிமுகவுக்கு ஒரு கண்ணு பாக்குறாரா? கொள்கை எதிரியான பாஜகன்னு சொல்றாரு, அதோட கொள்கை எதிரின்னு வலியுறுத்துறாரு. மீண்டும் அந்த கொள்கை எதிரியான பாஜக ஆளுகின்ற மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு பல விஷயங்களை வந்து செய்ய மாட்டேங்குது, மெட்ரோ கொடுக்க மாட்டேங்குது. அது மாதிரி பாத்தீங்கன்னா வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு சமீபத்தில் வந்தது, கூட்டாட்சி தத்துவத்துக்கு வெட்டு வைக்கிற மாதிரி வந்தது. அது தவிர நிதி கொடுக்கிற விஷயங்கள், நீட்டு வந்து மசோதா வாங்கி வச்சுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் பாஜக ஆளுகின்ற மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு செய்கிற சில விஷயங்கள். இதெல்லாம் திமுக தன்னுடைய பிரச்சாரத்தில் எடுத்து சொல்றாங்க. அப்போ கொள்கை எதிரி என்று பாஜகவை சொல்லுகின்ற விஜய் அதை பத்தி எல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறார்? ஆக்சுவலா அதை பத்தி மட்டும் இல்ல, அதிமுக பத்தியும் பேச மாட்டேங்கிறாரு, பாஜக கொள்கை எதிரியான பாஜக செய்யற தமிழ்நாட்டுக்கு செய்யற விஷயங்களை பத்தியும் பேச மாட்டேங்கிறாரு, காங்கிரஸை பத்தியும் பேச மாட்டேங்கிறார். இப்ப வெறும் திமுக அட்டாக் மட்டும் இருந்ததுன்னா இன்னைக்கு அதிமுக சொல்ற விஷயம் என்ன? திமுகவுக்கு மாற்று நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்றாங்க. ஆனா விஜய் என்ன சொல்றாரு? நாங்க தான் திமுகவுக்கு போட்டினார். அப்போ அவருடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? திமுகவும் சரியில்லை, அதிமுகவும் சரியில்லை, ரெண்டுக்கும் மாற்றாதான் நான் வந்திருக்கேன் தானே அவர் பேசணும். ஏன் அதிமுகவை சைலண்டா விட்டுட்டு போறாரு? சோ திமுக அதிமுக விரும்பாத நடுநிலையாளர்கள் ஓட்டை வந்து அவர் மிஸ் பண்ணுவாரு. அப்போ இதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. திமுகவை நீங்க குற்றஞ்சாட்டுங்க, எல்லா வித உரிமையும் உங்களுக்கு இருக்கு. அதே சமயம் ஆண்ட கட்சியான அதிமுக நீங்க சொல்ற கொள்ளை போன்ற குற்றச்சாட்டுல இருந்து இது இல்லாம இருக்காது. ஆக்சுவலா இதை பத்தின விஷயங்கள், அதே மாதிரி கொள்கை எதிரியான பாஜக தமிழ்நாட்டுக்கு செய்த விஷயங்களை பத்தி நீங்க ஏன் பேசாத இருக்கீங்க? அதனால இன்னும் பல விஷயங்களை வந்து விஜய் கிளாரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு என்பது என்னுடைய கருத்து. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன். திரு பிரியன் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தாவேக தொண்டர்களை தற்குறிகள் என்று குறிப்பிடுவதற்கான பல பதில்களை விஜய் கூறியிருக்கிறார், அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது திமுக நடத்தின அறிவு திருவிழா, அதாவது விஜயோடைய பார்வையில அவதூறு திருவிழா, அந்த திருவிழால திமுக எம்எல்ஏ எழிலன் நாகநாதன் அவர் தான் வந்து அஞ்சலம்மையோட சொந்தக்காரர், அவர் தான் இதை பேசினார். ஆக்சுவலா தாவேக்காவர்களை வந்து தாவேக்காவினரை தற்கொலைன்னு சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டாம், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி ஒரு பேச்சு பேசினார். அது திமுகவினராலேயே ரசிக்கப்படவில்லை என்பது உண்மை. அந்த பேச்சு தான் இன்னைக்கு வந்து விஜய் கோட் பண்ணிருக்கிறத நம்ம பாக்குறோம். அதுவும் இப்ப ஒரு பக்கம் இருந்தா கூட திமுகவுடைய குறின்றது கடந்த காலத்தோட டெம்ப்ளேட் மாதிரி தான் இருக்கு. அந்த திமுக வச்சு அதை நோக்கி வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து கடந்த காலங்களில் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி தான் பண்ணிருக்காரு. ஆனால் அவர் சொல்ற விஷயங்கள், இந்த மணல் கொள்ளை போன்ற விஷயங்கள் அவர் சொல்றாரு இல்லையா, அதுல வந்து ஒரு விஷயம் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதாவது வந்து மணல் கொள்ளை திமுக காலத்துல மட்டும்தான் நடக்குதா, அதிமுக காலத்துல நடக்கலையா? இல்ல திமுக மேல மட்டும்தான் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கா, அதிமுக மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லையா? அப்போ அவரு திராவிட கட்சிகளை எப்படி பாக்குறாரு? திமுகவுக்கு ஒரு கண்ணு, அதிமுகவுக்கு ஒரு கண்ணு பாக்குறாரா? கொள்கை எதிரியான பாஜகன்னு சொல்றாரு, அதோட கொள்கை எதிரின்னு வலியுறுத்துறாரு. மீண்டும் அந்த கொள்கை எதிரியான பாஜக ஆளுகின்ற மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு பல விஷயங்களை வந்து செய்ய மாட்டேங்குது, மெட்ரோ கொடுக்க மாட்டேங்குது. அது மாதிரி பாத்தீங்கன்னா வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு சமீபத்தில் வந்தது, கூட்டாட்சி தத்துவத்துக்கு வெட்டு வைக்கிற மாதிரி வந்தது. அது தவிர நிதி கொடுக்கிற விஷயங்கள், நீட்டு வந்து மசோதா வாங்கி வச்சுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் பாஜக ஆளுகின்ற மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு செய்கிற சில விஷயங்கள். இதெல்லாம் திமுக தன்னுடைய பிரச்சாரத்தில் எடுத்து சொல்றாங்க. அப்போ கொள்கை எதிரி என்று பாஜகவை சொல்லுகின்ற விஜய் அதை பத்தி எல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறார்? ஆக்சுவலா அதை பத்தி மட்டும் இல்ல, அதிமுகவை பத்தியும் பேச மாட்டேங்கிறாரு, பாஜக கொள்கை எதிரியான பாஜக செய்யற தமிழ்நாட்டுக்கு செய்யற விஷயங்களை பத்தியும் பேச மாட்டேங்கிறாரு, காங்கிரஸை பத்தியும் பேச மாட்டேங்கிறார். இப்ப வெறும் திமுக அட்டாக் மட்டும் இருந்ததுன்னா இன்னைக்கு அதிமுக சொல்ற விஷயம் என்ன? திமுகவுக்கு மாற்று நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்றாங்க. ஆனா விஜய் என்ன சொல்றாரு? நாங்க தான் திமுகவுக்கு போட்டினார். அப்போ அவருடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? திமுகவும் சரியில்லை, அதிமுகவும் சரியில்லை, ரெண்டுக்கும் மாற்றாதான் நான் வந்திருக்கேன் தானே அவர் பேசணும். ஏன் அதிமுகவை சைலண்டா விட்டுட்டு போறாரு? சோ திமுக அதிமுக விரும்பாத நடுநிலையாளர்கள் ஓட்டை வந்து அவர் மிஸ் பண்ணுவாரு. அப்போ இதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. திமுகவை நீங்க குற்றஞ்சாட்டுங்க, எல்லா வித உரிமையும் உங்களுக்கு இருக்கு. அதே சமயம் ஆண்ட கட்சியான அதிமுக நீங்க சொல்ற கொள்ளை போன்ற குற்றச்சாட்டுல இருந்து இது இல்லாம இருக்காது. ஆக்சுவலா இதை பத்தின விஷயங்கள், அதே மாதிரி கொள்கை எதிரியான பாஜக தமிழ்நாட்டுக்கு செய்த விஷயங்களை பத்தி நீங்க ஏன் பேசாத இருக்கீங்க? அதனால இன்னும் பல விஷயங்களை வந்து விஜய் கிளாரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு என்பது என்னுடைய கருத்து. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன். தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஷபீரிடம் பேசலாம்.
வணக்கம் திரு ஷபீர். விஜய் தன்னுடைய இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து செப்டம்பர் 13ஆம் தேதி தொடங்கிய அதே பேட்டர்ன்ல தான் அவருடைய பேச்சு இந்த கூட்டத்திலும் இருந்தது. பொதுவான திமுக குறித்த அந்த விமர்சனங்களுக்கான பதில்கள், பிறகு எந்த இடத்தில் அவர் பேசுகிறாரோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேசியது. அப்போ இப்படியான ஒரு பேட்டர்ன்ல தான் அவர் தொடர்ந்து பிரச்சாரத்தை செய்ய போறார் அப்படின்னு பார்க்கணுமா? இதுல அவர் ஹைலைட் பண்ண அந்த விஷயங்கள் எல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர் பகுதி வாரியாக போய் பிரச்சாரம் செய்கிறார். அப்போ பகுதி வாரியாக போய் பிரச்சாரம் செய்யும் போது அந்தந்த லோக்கல் இஷ்யூஸ பேசுவது அப்படின்றது வழக்கம். அதை தான் எல்லா அரசியல் கட்சிகளும் செய்யும். தொடர்ந்து அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், எல்லா அரசியல் கட்சிகளும் கடைபிடிக்கின்ற ஒரு பாணியை தான் விஜயும் கடைபிடிக்கிறார். விஜயுடைய இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயுடைய பிரச்சாரம் அந்த டோன் ஏதாச்சும் அதுல ஒரு மாற்றம் இருக்குமா, விஜயுடைய பிரச்சாரத்திலேயே அந்த அந்த அவுட்லுக்லயே ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் இருக்குமா அப்படின்லாம் பலரும் எதிர்பார்த்திருந்தாங்க. ஒரு சில விஷயங்கள் மாறி இருக்கு. இப்ப இந்த எஸ்ஓபி எல்லாம் வராத போது வெளியே பிரச்சாரம் பண்றது அப்படின்றத தவிர்க்க வேண்டும். ஆகவே அரங்க பிரச்சாரத்தை செய்ய வேண்டும். நம்ம இந்த பிரச்சாரத்தை விட்டுறக்கூடாது. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய இந்த காலம் இருக்கு இல்லையா, தேர்தலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 6 மாத காலம் என்பது அந்த தேர்தலுக்கான மூட செட் பண்ணுவதற்கான ஒரு காலமாக இருக்கணும். தங்கள் பக்கம் அந்த பார்வையை திருப்புவதற்கான ஒரு வாய்ப்பை அவர் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு தான் அவர் பாக்குறாரு. சோ அதனாலதான் இந்த பிரச்சார பயணத்தை மீண்டும் துவக்கி இருக்கிறார் அப்படின்னு பாக்குறேன். 2வது, கரூர் சம்பவத்துல நடந்த விஷயங்கள்ல இருந்து பல்வேறு மாற்றங்களை செய்திருக்கிறார். ரொம்ப கம்மியான கிரவுட், பெண்கள், குழந்தைகளோட வந்த பெண்களுக்கு எல்லாம் அனுமதி இல்லை, அப்புறம் ஒரு தொண்டர் படை, இப்படி எல்லாம் சில செட்டப்பை பண்ணிருக்காங்க. இது இன்னும் ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணும்போது அதை எப்படி பண்றாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் அவருடைய பேச்சு அப்படின்றது உங்களுக்கு அவருடைய அட்டாக்கை திமுகவுக்கு எதிரான அந்த அட்டாக்கை அவர் கூர்மைப்படுத்தி இருக்கிறார். திமுகவுக்கு எதிரான ஒரு சக்தியாக தங்களை விஜய் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். இந்த தேர்தலுக்கு முன்னாடி அந்த ஒரு இமேஜை உருவாக்கணும் அப்படின்றதுலாம் அவர் தீவிரமா முயற்சி செய்கிறார். ஏன்னா எல்லா இடங்கள்லயும் அவர் பேசுற ஒரு விஷயம் வருகின்ற 2026 தேர்தல் என்பது தாவேகா மற்றும் திமுகவுக்கு இடையே தான் அப்படின்ற அந்த விஷயத்த அவர் அந்த அந்த மனநிலையை அவர் உருவாக்க நினைக்கிறார். அதனாலதான் திமுகவுக்கு மீதான அட்டாக் அப்படின்றது எல்லா விஷயங்களும் ரொம்ப கூடுதலாக இருக்கு. அதே போல திமுக வைக்கின்ற எல்லா விமர்சனங்களுக்கும் அவர் பதில் சொல்ல வேண்டிய ஒரு இதுல இருக்காரு அவரு. சோ கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா அந்த தற்குறி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கட்சியை நோக்கி விமர்சனம் செய்ததுக்கெல்லாம் இன்னைக்கு விஜய் பதில் சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி எப்படி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் இப்படிதான் சொன்னாங்க, எம்ஜிஆர் இப்படிதான் திமுக அட்டாக் பண்ணாங்க. சோ திமுகவுடைய இந்த ஒட்டுமொத்த பாணியே அவதூறு பிரச்சாரம் செய்வதுதான் அப்படின்ற அடிப்படையில அந்த திமுக மீதான அந்த விமர்சனத்தையும் திமுக மீதான அந்த இதையும் ரொம்ப கூர்மைப்படுத்துகிறார் அப்படின்னு தான் பாக்குறேன். இதுல இனி வருகின்ற காலங்கள்ல உங்களுக்கு இன்னும் ஒன்றிய அரசாங்கத்தை பற்றி விஜய் ரொம்ப கடுமையா விமர்சிக்கவில்லை. அதே போல ஏற்கனவே இந்த மாநிலத்தை ஆண்ட அதிமுகவை பற்றி விமர்சிக்கவில்லை அப்படின்ற கேள்விகள் எல்லாம் எழுகிறது. சோ வருகின்ற காலங்கள்ல அவர் அதை பற்றியும் பேசுவாரா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். பட் ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா அவருடைய பிரச்சாரத்துல இருந்து நமக்கு தெரியுறது என்னன்னா, திமுக தான் நமக்கு பிரதான எதிரி, அரசியல் எதிரி. ஆகவே திமுகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை மேலும் கூர்மைப்படுத்த வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல திமுகவுக்கு எதிராக எந்த கட்சி இருக்கிறது, எதிர்கட்சிகள் எல்லாம் பலவீனமாக இருக்கிறார்கள், திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அந்த தோற்றம் என்பது திமுக இன்னைக்கு ஜெயிச்சிரும் அப்படின்ற ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய அந்த தோற்றம் இருக்கிறது அப்படின்னும் போது திமுகவுக்கு எதிராக நான் ரொம்ப தீவிரமாக களமாடுகிறேன், நான் தான் ரொம்ப தீவிரமா திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்ற அந்த ஸ்பேஸ விஜய் கேப்சர் பண்ணணும்னு பாக்குறாரு. அதுதான் அவருடைய ஸ்பீச்ல இன்னைக்கு ரொம்ப கிளியரா தென்படுது. நன்றி ஷபீர், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். கொள்கை கூட்டம் என்ற அந்த விமர்சனத்தை தாவேகா மீது தொடர்ந்து முன்வைத்தார்கள். அதற்கு பதிலளிக்கும் விதமாக பல்வேறு உதாரணங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அது ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, பொதுவாக அண்மை காலமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய விமர்சனங்கள் என்பதும் கூட ஆட்சி அதிகாரத்தில் உள்ள திமுகவுக்கு எதிராக கடுமையாக இல்லை.
அந்த ஆட்சியை அகற்றக்கூடியவர்களுக்கு வலிமையான விமர்சன கருத்துக்களை அவர் முன்வைக்க மாட்டேன் என்கிறார். அவருடைய எதிர்கால திட்டங்கள் என்ன, இந்த மக்களுக்கு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து என்ன செய்ய போகிறார் என்கிற மாதிரியான அந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கல. கொஞ்சம் தீவிரத்தன்மையோடு இந்த கூட்டத்தில் திரு விஜய் பேசி இருக்கிறார் என்பது உண்மை. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று நான் தான், தமிழக வெற்றி கழகம்தான் என்று அவர் களமாடுகிறார். ஆனா காலங்காலமாக கடந்த 53 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்திய ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வல்லமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமே உண்டு என்பதை ஒரு 7 தேர்தல்கள்ல நிரூபிச்சிருக்காங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்துல 77, 80, 84, செல்வி ஜெயலலிதா 91, 2001, 2011, 2016 என்று 7 முறை நிரூபித்த கட்சி. அண்மையில பாரதிய ஜனதா கட்சியும் பிரதான எதிர்கட்சியை விட திராவிட முன்னேற்ற கழகத்தை களத்தில் எதிர்க்கிற தீவிரமான அரசியல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் என்று முன்னாள் தலைவர் அண்ணாமலை காலத்திலிருந்து சொல்லி வந்திருக்கிறார்கள். இப்போ 3வது தான் திரு விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பை கையில் எடுத்து நான் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வருவேன் என்று சொல்லுகிறார். திராவிட இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடியான திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவிய பேரறிஞர் அண்ணா, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இவர்களுடைய படங்களை போட்டு இவர்கள் மாதிரி 67 அண்ணா ஆட்சி மாற்றம் கொண்டு வந்ததை போல 77 எம்ஜிஆர் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்ததை போல நான் இந்த தேர்தலில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவேன் என்கிறார். ஆனால் நம்ம காலங்காலமா பார்க்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த வலிமையான கட்டமைப்பு, நிர்வாகிகள் பலம், தொண்டர்கள் பலம், மக்கள் ஆதரவு என்பது இன்னும் விஜய்க்கு இருக்கிறதா என்பதை நாம் பரீட்சித்து பார்க்கவில்லை. இது ஒரு விஷயம். 1949 கட்சி தொடங்கி 18 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கூட்டணியை அமைத்து வெற்றி பெற்று பேரறிஞர் அண்ணா முதலமைச்சரானார். 1972 கட்சியை தொடங்கி 77 கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு பிறகு மக்களுடைய ஆதரவோடு பல்வேறு விதமான சந்தர்ப்பங்கள்ல தன்னுடைய அரசியல் பயணத்தை நடத்தியவர். 20 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் 1967, 71 சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்திருக்கிறார். கட்சியின் பொருளாளர் என்று அரசியலில் தொடர்ந்து பயணித்து இந்த வெற்றியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஈட்டி இருக்கிறார். ஆனால் திரு விஜய் அவர்கள் தொடக்க முதலே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று வந்தார். திமுக வெர்சஸ் டிவிகே என்றார். நான் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவேன் என்று பிரகடனப்படுத்துகிறார். சாத்தியமா? அதைத்தான் நாம இப்ப பார்க்கணும். இந்த திமுக திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக அரசியல் களத்திற்கு வந்து இவர்களை வீழ்த்துவோம் என்று தனித்தனியாக வந்தவர்களும் கூட்டணி சேர்ந்து வந்தவர்களும் தோற்று போயிருக்கிறார்கள். இது கடந்த கால வரலாறு. இதையும் தாண்டி தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது பணம் என்றாகிவிட்டது. ஜனநாயகத்தில் அது ஒரு பேராபத்தானது, ஆனால் தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. திரு விஜய் அவர்கள் தன்னுடைய அந்த மாணவர்களுக்கு விருது வழங்குற போதே சொன்னாரு, ஓட்டுக்கு பணம் கொடுத்தா உங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாரையுமே வாங்க வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு. ஆக இவர் அந்த நிலைப்பாட்டில் நிச்சயமாக இருக்க மாட்டார். இன்னொன்று, 234 தொகுதிகளிலும் விஜய் நிறுத்துகிற வேட்பாளர்கள் என்பவர் அந்த பகுதியில், அந்த வட்டத்தில் அல்லது அந்த ஊரில் அறிமுகமானவராக இருப்பார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதனுடைய கூட்டணியில், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதனுடைய கூட்டணியில் வேட்பாளர்களாக நிறுத்தப்படுபவர்கள் யார்? அவங்க எல்லாமே பழம் தின்னு கொட்டை போட்ட ஆசாமிகளா இருப்பாங்க. பல ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்திலே இருந்த காலத்தில் அமைச்சர்களாக, எம்பிக்களாக, எம்எல்ஏக்களாக, மாவட்ட நிர்வாகிகளாக பயணித்தவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய அந்த அணுகுமுறை, தேர்தல் அணுகுமுறை என்பது எப்படியாவது வெற்றி ஈட்ட வேண்டும் என்றுதான். ஆனால் புதிதாக களத்துக்கு வந்திருக்கிற இந்த புதிய தாவேகா வேட்பாளர்களுடைய அரசியல் அணுகுமுறை, தேர்தல் தந்திரம் என்பது நிச்சயமாக இவர்களுக்கு இருக்காது. அதற்கான பயிற்சியும் இல்லை. அதிமுகவுக்கு மேலாக திமுக வர்சஸ் தாவேகா என்ற அந்த போட்டியை உருவாக்குவது மிக கடினமான ஒன்று, சவாலான ஒன்று. அதை சாத்தியப்படுத்த முடியுமா என்பது குறித்த பல்வேறு சந்தேகங்களையும் நீங்க எழுப்பியிருக்கீங்க. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு துரைக்கருணா. விஜயனுடைய இந்த பேச்சில் 3 முக்கியமான விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார், பதிலளித்திருக்கிறார் என்று பார்க்கலாம்.
ஒன்று, கொள்கையற்ற கூட்டம் என்பதற்கான பதிலை தெரிவித்திருக்கிறார். அதற்கான சில உதாரணங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அதே போல இரண்டாவதாக தேர்தல் வாக்குறுதிகள் என்ன என்பது சார்ந்த சில அறிவிப்புகளை அவர் வெளியிட்டிருக்கிறார். வீட்டில் ஒருவர் நிச்சயமாக பட்டம் முடித்தவராக இருப்பார் என்றும், அதே போன்று இருசக்கர வாகனம் ஒவ்வொரு வீட்டிற்கும் இருக்க வேண்டும் என்ற வகையிலான ஏற்பாடுகள் செய்யப்படும் போன்ற பல வாக்குறுதிகளை அவர் கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக தாவேகா தொண்டர்கள் தற்குறிகள் என்று விமர்சிக்கப்படுவதற்கான பதிலையும் அளித்திருக்கிறார். இது மூன்று முக்கியமான அம்சங்களாக விஜயனுடைய பேச்சில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று எம்ஜிஆர் தன்னுடைய படத்தில் பேசிய அந்த வசனத்தை குறிப்பிட்டும் பேசியிருக்கிறார். குறிப்பாக இது சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட பத்திரிகையாளர்கள் அனைவருமே திமுகவை தன்னுடைய பிரதான எதிரியாக வைத்துதான் விஜய் தன்னுடைய இந்த முழு உரையையும் ஆற்றியிருக்கிறார் என்று அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். கொள்கை எதிரி பாஜக என்று சொன்னாலும் கூட தற்போதைக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இந்த மெட்ரோ திட்டத்திற்கான அனுமதி கொடுக்கப்படாதது போன்ற அந்த அம்சங்களுக்கான எந்த பதிலையும் அவர் கூறவில்லை என்ற அந்த கருத்தையும் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் நம்மோடு பேசும்போது குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அதே போன்று கொள்கையற்ற கூட்டம் என்று எதனால் சொல்கிறீர்கள்? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தங்களுடைய கொள்கையை அறிவித்திருக்கிறோம். இதை எப்படி கொள்கையற்ற கூட்டம் என்று சொல்ல முடியும் என்ற அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இது சார்ந்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். விஜய் தன்னோட பேச்சுல கொள்கையற்ற கூட்டம் என்று குறிப்பிடுவது ஏன் என்பதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கார். அந்த விளக்கத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது விஜய் இந்த கூட்டத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகமும் அடைந்து திமுக மீது தனது வசைபாடலை கடுமையாக செய்திருக்கிறார். ஏற்கனவே இவர் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பார்கள் என்ற சூழ்நிலை இருந்தபோது, அதிமுக பாஜகவுடன் தன் கூட்டணியை உறுதிப்படுத்திய போது இவர்கள் 18 விழுக்காடு கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்கு கொண்ட பாஜகவுடன் எப்படி அதிமுக கூட்டணி சேரலாம் என்ற கேள்வியை எழுப்பினார்கள். விஜயே அதிமுக பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்ததுக்கு அதிமுகவை கடுமையாக விமர்சித்தார். ஆனால் நேற்றைய தினம் திமுக உடன் தனது கூட்டணியை காங்கிரஸ் முழுமையாக உறுதிப்படுத்தி இருக்கிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் திமுக கூட்டணியை உறுதிப்படுத்திவிட்டு தேவையற்ற வதந்திகள் தேவையில்லை என்பதையும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தனது அரசியல் எதிரியான இவர் சொல்லக்கூடிய ஊழல், அராஜகம், அநீதி எல்லாத்தையுமே மொத்தமாக கொண்ட திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைக்கிறது என்றால் இவர் காங்கிரஸை சாடி இருக்க வேண்டும். அதே தினம் பாஜகவுடன், கொள்கை எதிரியான பாஜகவுடன் கூட்டணி வைத்த அதிமுகவை சாடிய இவர் இன்றைய தினம் ஏன் திமுகவை இவர் கடுமையாக விமர்சிக்கும் திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸை சாடவில்லை? ஆக விஜய் மிகப்பெரிய ஏமாற்றத்தில் காங்கிரஸ் மீது குற்றச்சாட்டு வைக்க முடியாதவராக, ஒரு பலமற்றவராக தன் கோபம் அனைத்தையும் திமுக மீது காட்டியிருக்கிறார். இது நாம் ஏற்கனவே சொன்னது போல் பலன் நிரூபிக்காத ஒருவரை நம்பி யாரும் கூட்டணிக்கு வரமாட்டார்கள். பேசுவார்கள், செய்திகள் விளம்பரப்படுத்தலாம், விவாதங்கள் நடக்கலாம், பத்திரிகைகளில் செய்திகள் வரும். ஆனால் நடைமுறையில் என்ன பலம் என்று தெரியாத ஒருவருடன் யாரும் கூட்டணிக்கு வரமாட்டார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஏமாற்றத்தையும் விரக்தியையும் திமுக மீது கடுமையாக காட்டியிருக்கிறார் விஜய். விஜய் ஏமாற்றத்திலும் விரக்தியிலும் இருக்கிறார். அவர் சோகமாக இருந்து பேசுவதே இது தெள்ள தெளிவாக காட்டுகிறது. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. விஜயை ஏன் தொட்டோம் என்று ஃபீல் செய்வீர்கள் என்று விஜய் தன்னுடைய பேச்சில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம், அதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்ற அந்த அம்சத்தையும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறிப்பிட்டு அவர் பேசியிருக்கிறார். அங்கு என்னென்ன பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கிறார்கள், நெசவாளர்கள் என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்தும் அது குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். குறிப்பாக இந்த கூட்டம் உள்ளரங்க கூட்டமாக நடைபெற்றிருக்கிறது என்பதும் பல்வேறு ஒரு விவாதத்தையும் அது கிளப்பி இருந்தது என்றே சொல்லலாம். பொதுவாக இது போன்ற பிரச்சாரங்களை அரசியல் தலைவர்கள் மக்களிடையே சென்று அவர்கள் ஆற்றுவார்கள். ஆனால் இந்த பரப்புரை என்பது உள்ளரங்க பரப்புரையாக நடத்தப்பட்டிருக்கிறது. 2000 பேருக்கு மட்டும் அனுமதி சீட்டு வழங்கப்பட்டு QR கோட் மூலமாக அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிட்டு அந்த 2000 பேருக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. பெரும்பாலும் அதில் பெண்கள் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். பட்டியலில் இருக்கிறது. அப்படி மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கான காலம் வெகு காலம் எடுக்கும் என்றால் அதற்கான தற்காலிக தீர்வு எட்டப்பட
குறைக்கப்பட வேண்டும் என்ற அந்த கருத்தையும் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். அதை அப்படியாக பல நிலைப்பாடுகளை எடுத்த பிறகும் கொள்கையற்ற கூட்டம் என்ற விமர்சனம் ஏன் வைக்கப்படுகிறது என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார். தொடர்ந்து விஜயனுடைய பேச்சு சார்ந்த கருத்தை பார்வையை நம்மோடு முன்வைப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இந்த விஜயனுடைய பேச்சில் திமுக குறித்த விமர்சனம் கூர்மைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? பாஜக குறித்த விமர்சனம் தவிர்க்கப்பட்டிருக்கு, அதிமுக குறித்த விமர்சனம் தவிர்க்கப்பட்டிருக்கு என்ற விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது. அது பற்றி உங்களுடைய பார்வை? ஆமா ஆமா, அவருடைய நோக்கம் தானே, அது ஒரு சிங்கிள் ஏஜெண்டா பார்ட்டி அப்படின்ட்டு அவர் கன்ஃபார்ம் பண்றாரு. திமுக எதிர்ப்பு மட்டும்தான், அது தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்றதான் மறுபடியும் அவர் நிரூபிக்கிறாரு. இன்றைக்கு நாட்டுல இங்க திமுக பத்தி எதிர்த்து, ஏன்னா இங்க இருக்கிற ஆளுங்கட்சி அதை எடுத்து விமர்சிக்கலாம், அதை பத்தி ஒன்றும் தப்பு இல்லை, அவர் விமர்சிக்கலாம். ஏன்னா அந்த கட்சிக்கு மாற்ற நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அரசியல் எதிரின்னு திமுக குறிப்பிடுறாரு. எனவே அப்படி அவர் பேசுறான். அதே நேரத்துல தமிழ்நாட்டுல வந்துட்டு வஞ்சிக்கப்படக்கூடிய எத்தனையோ விடயங்கள் வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசு செய்து அதெல்லாம் பத்தி அவர் கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், அவர் சொல்றாரு இந்த மாவட்டத்தை சேர்ந்த இந்த பரந்தூர் என்னதான் ஆரம்பிச்சு அப்படின்றாரு. பரந்தூருக்கு இவர் வந்தாரு, ஜனவரி 20ஆம் தேதி வந்தாரு, பேசினாரு, போயிட்டாரு. அதுக்கப்புறம் பரந்தூர்ல இது வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா 1000 ஏக்கர் நிலத்துக்கு மேல வந்துட்டு கையகப்படுத்தப்பட்டு விட்டது. அதுக்கு பணமும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இவர் எங்க விவசாயியோட நின்னாரு? அவரு அதை பத்தி இன்னைக்குதான் பேசுறாரு. ஜனவரி 20க்கு அப்புறம் அவர் பேசுறது இப்பதான் வந்துட்டு மறுபடியும் பேசுறாரு. அப்ப இவர் மக்களோட நான் நிப்பேன், விவசாயிகளோட நான் நிப்பேன் அப்படின்னு சொல்றதுனுடைய அர்த்தம் என்னது? எனவே இவர் என்னன்னா எம்டி ரெட்டாரிக்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் வெற்று பேச்சு தான் இவருடைய பேச்சு முழுவதுமே. அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க, இதுக்குதான் ஒப்பிட வேண்டியது இருக்குது. அவங்களுக்கு வந்துட்டு நீ முதல்வர் ஆனால் என்ன செய்வாய் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்க உடனே ஒரு 20 லைன்ல வந்துட்டு எழுதுவாங்க, நான் வந்தால் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இது மாத்தும் அப்படின்னு. அப்படிதான் அது. எல்லாருக்கும் நிரந்தர வீடு, வீட்டுல பைக் நிற்கும், அப்புறம் கார் தான் எங்களுடைய குறிக்கோள். அதுல இருந்து தெரியுது இவர் வந்துட்டு ஒரு ஆழமான ஒரு சிந்தனையற்றவர் அப்படின்றது தெரியுது. சும்மா அப்படியே பேசிட்டு போறாரு. அதாவது வார்த்தை தானே, அதுல என்ன இருக்கு அப்படின்ற ஒரு பொறுப்பற்ற தன்மை தான் விஜய் கிட்ட இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியால இந்த மாநிலம் எங்க இருக்குது? நீங்க திமுக 72ல இருந்தே இப்படிதான் அப்படின்னு சொல்றீங்க. 72ல இருந்தே அப்படின்னம்னா 28 + 25 53 வருஷமா அந்த கட்சியா நினைச்சிருக்குது. அதாவது நீங்களும் வந்து எதிர்க்க வேண்டிய நிலைமையில ஏன் அந்த கட்சி இருக்குது? அப்ப அந்த கட்சி இந்த மக்களுக்காக செஞ்சதுல அந்த மக்கள் மீண்டும் மீண்டும் ஏன் ஓட்டு போடுறாங்க? அதெல்லாம் அவர் விளக்கி இருக்கணும் இல்லையா? ஏமாத்துறாங்கன்றாரு. ஏமாத்தியே வந்துட்டு ஆட்சியை தொடர்ந்து பிடிச்சிட முடியுமா? அவருடைய மக்கள் மத்தியில, அவருடைய ரசிகர்கள் மத்தியில அவர் பேசுறாரு. அவங்க வந்துட்டு ஒத்துக்குவாங்க, கரகோஷம் எழுப்புவாங்க, எல்லாம் சரிதான். அப்புறம் பாட்டெல்லாம் பண்றாரு, குறி வைக்க மாட்டேன், குறி தப்புனா குறி வைக்க மாட்டேன். ஏங்க குறி வச்சாதாங்க தப்புதான் தப்பலையான்றதே தெரியும். இதெல்லாம் அந்த எம்ஜிஆர் பாட்டெல்லாம் சொல்லிக்கலாம் ஏமாத்துறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பழைய பாணி. அவருக்கு என்ன தெரியல, மக்கள் சிந்திக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல், உணர்வு இல்லாமல் வந்துட்டு அவர் பேசுறாரு. விவசாயிகளை பத்தி பேசுறாரு, டெல்டா விவசாயிகளை போல அப்படின்லாம் அவர் பேசுறாரு. அவரு எந்த இடத்துல அவர் போயிட்டு உணர்ந்தாரு? நீங்க வந்துட்டு காஞ்சிபுரத்துல பஸ் பேருந்து நிலையத்தை வந்துட்டு புதுசா கட்டக்கூடாது அப்படின்னு. ஆனா இங்க எவ்வளவு பெரிய பேருந்து நிலையம் வந்துட்டு இங்க கட்டப்பட்டு அது இயங்குது தென் மாவட்டங்களுக்கான போக்குவரத்துக்கு. அதையே நீங்க யோசிக்கல. அதனால சோசன் அவர் ஒரு இடத்துக்கு வராருன்னா அங்க எதெல்லாம் குற்றம் சொல்லலாம் அப்படின்றதுதான். மணல் கொள்ளை இன்றைக்கு நேற்றுக்கு தான் நடந்துகிட்டு இருக்குது, அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இல்லையா? அதுல வந்துட்டு திமுக மட்டும் எதுக்கு குற்றம் சாட்டுறீங்க நீங்க? அது எல்லாரும் தானே குற்றம் சாட்டணும். இந்த மணல் கொள்ளையை தடுப்பேன்னா எப்படி தடுப்பீங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஒரு பிளான சொல்லணும். இவரு அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லாத அவர் வந்துட்டு நான் பேசுறதுனா நீங்க நம்புங்க, மக்கள் நம்புவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட அவர் பேசுறாரு. இதெல்லாம் வந்துட்டு மக்கள் மத்தியில எடுபடுறது ரொம்ப கஷ்டம். அவர் ரசிகர்கள் மத்தியில அது எடுபடலாம், அவ்வளவுதான். மற்றபடி சட்டம் ஒழுங்கெல்லாம் பத்தி சொல்றாரு. சட்டம் ஒழுங்கெல்லாம் பத்தி பேசுறவரு ஒழுங்கு அப்படின்றது தனது கட்சிக்காரங்களே அவர் ஒழுங்குபடுத்த முடியல. அது முதல் மாநாட்டில இருந்துட்டு கரூர் வரைக்கும் 50 பேர் செத்து போயிருக்காங்க. இதுதான் அவருடைய ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு நிலை திறன். சோ இதெல்லாம் மக்கள் யோசிச்சு பார்ப்பாங்க. மக்கள் எதையுமே யோசிக்க மாட்டாங்க, நம்ம சொல்றதெல்லாம் செய்தி அப்படின்ட்டு அவரு சிரிச்சுக்கிட்டே பேசுறாரு. அது அப்படி இல்லைன்றது விஜய் முதல்ல உணரணும். உணர்ந்துட்டுதான் கூட காஞ்சிபுரத்துல நிக்கிறாரு. காஞ்சிபுரத்தினுடைய மாவட்ட தலைவர் யாரு, மாவட்ட செயலாளர் யாரு, அவங்க பேரை கூட குறிப்பிட மாட்டேங்கிறாரு. அப்ப எப்படி அந்த கட்சி வந்துட்டு மக்களிடையே போகும் தெரியாது. அதை பத்தி சிந்தனையே இல்லை அவர்கிட்ட. இதுதான் அவருடைய கட்சி மிகப்பெரிய ஒரு பலவீனத்தோடு
ஒரு புரிதல் இல்லாமல் தெளிவு இல்லாமல் அவர் வந்துட்டு ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்காரு. அது ஜெயிக்கும்னு அவர் நம்புறாரு. அது என்ன பண்றது, அவர் நம்புறாரு, அவ்வளவுதான். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஐயநாதன்.